Namaste. Welcome back to my class. Like, share and subscribe my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பரீட்சை எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஆப்போசிட் தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து எக்ஸாம்ல தேர்ட் ரோமன் லெட்டர்ல வரும். ஓகேங்களா? இது வந்து எக்ஸாம்ல தேர்ட் ரோமன் லெட்டர்ல கேட்பாங்க. டோட்டலா வந்து 8 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க வந்து 5 வந்து அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலா உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் 5 மார்க்ஸ்க்கு வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? எல்லாமே ஈஸியானது தான். நான் தமிழ் மீனிங்கும் சொல்லிடுறேன். ஸோ இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் படா. ஆன்சர் சோட்டா. படானா பெரிய, சோட்டா அப்படின்னா சிறிய. செகண்ட் ஒன் லம்பா. லம்பா அப்படின்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கிறது. சவுடா அப்படின்னா கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிறது. சரியா? தேர்ட் ஒன் மீட்டா. ஸ்வீட்டு இனிப்பாக இருக்கிறது. கடுவா அப்படின்னா கசப்பாக இருக்கிறது. ஏக். ஏக்னா ஒன்னு. அனேக் அப்படின்னா மெனி. சரல் கட்டின். சரல் அப்படின்னா சரளமா இருக்கு, அதாவது ஈஸியா இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதான். கட்டின் அப்படின்னா கடினமா இருக்கு, கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவோம்ல அது. சஸ்தா மலிவான. சீப். மஹங்கா. மஹங்கா அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லி. ஹாங் நஹிங். நெக்ஸ்ட் ஒன் கரம். டண்டா. ஆகே பீச்சே. ஆனா. ஆனா ஜானா வர்றது போறது. நெக்ஸ்ட் ஒன் தேனா. லேனா. தேனா கொடுக்கறது. லேனா அப்படின்னா வாங்குறது, எடுத்துக்கிறது. சரியா? பலா புரா. பலா அப்படின்னா நல்லது, புரா அப்படின்னா கெட்டது. தூர் அப்படின்னா தூரமா இருக்கிறது. பாஸ் அப்படின்னா அருகில் இருக்கிறது, ஐ மீன் பக்கத்துல இருக்கிறது. அச்சா. அச்சா அப்படின்னா நல்லது, புரா அப்படின்னா கெட்டது. நயா. நயா அப்படின்னா நியூ, புதியது. சரியா? புதுசு. புராணா அப்படின்னா பழையது. சரியா? நெக்ஸ்ட் ஒன் ஆசான். ஆசான் முஷ்கில். அப்னா பராயா. பத்லா காடா. பத்லா காடா அப்படின்னா லேசா இருக்கிறது, கடினமா இருக்கிறது, அந்த மாதிரி சொல்லுவோம்ல அது. அந்தர் பாகர். அந்தர் பாகர் அப்படின்னா உள்ளே, வெளியே சொல்லுவோம்ல அது. கம் ஜியாதா. கம் அப்படின்னா கம்மியா இருக்கிறது, ஜியாதா அப்படின்னா அதிகமா இருக்கிறது. சாஃப். சாஃப் அப்படின்னா சுத்தமான. சரியா? நெக்ஸ்ட் ஒன் கந்தா அப்படின்னா அழுக்கா இருக்கிறது. சீதா டேடா. சீதா அப்படின்னா நேராக, நேரா இருக்கிறது. டேடா அப்படின்னா வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிறது. சோனா. சோனா அப்படின்னா தூங்குறது. ஜாக்னா அப்படின்னா எழுந்திருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் கரீத்னா. கரீத்னா அப்படின்னா பர்ச்சேஸ் பண்றது, வாங்குறது. பேச்னா அப்படின்னா விற்கிறது. ஊப்பர். ஊப்பர் அப்படின்னா மேல. நீச்சே அப்படின்னா கீழே. சரியா? உட்னா பைட்னா. உட்னா அப்படின்னா எழுந்திருக்கிறது. பைட்னா அப்படின்னா உட்கார்றது. பஹட்னா சோட்னா. பஹட்னா அப்படின்னா பிடிக்கிறது. சோட்னா அப்படின்னா விடுறது. சரிங்களா? ஸோ இது எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டஃப்பாக இருக்கோ அதை அண்டர்லைன் பண்ணி மீனிங்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. தன்யவாத்.